ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர் ஒருத்தங்க இந்த ஹீரோ ஃபின்கார்ப் அப்ளிகேஷனில் 3 lakh rupees வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி லோன் எடுத்தாங்க, எவ்வளோ டென்யூரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ பேங்க்கு கிரெடிட் ஆச்சு, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹீரோ ஃபின்கார்ப் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனாலும் சரி, இல்லை அப்படின்னா herofincap.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு வந்தாலும் சரி, இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அண்ட் ஹீரோ ஃபின்கார்ப் வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அல்ல ஆர்பிஐ அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இவங்க வந்து ஹீரோ ஃபின்கார்ப் வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி தான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ ஃபின்கார்ப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணினா பர்சனல் லோன் வரும். ஸோ இங்கே கீழே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 20 million + ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எவ்ரி 30 செகண்டுக்கும் நாங்கள் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, 100% வந்து இப்போ டிஜிட்டல் ப்ராசஸ், இன்ஸ்டன்ட் லோன் இன் 10 minutes, பேப்பர்லெஸ் ப்ராசஸ், காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாம் எந்த அப்ளிகேஷனில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத. இல்லைனா ரீசெண்டாக கூட நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி விட்றேன். ஓகே கைஸ், ஸோ எவ்வளோ லோன் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ல. அவங்க லோன் எடுத்த அமௌண்ட்டு 3 lakh rupees. ஓகே, 3 lakh rupees வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ 3 lakh வந்துருச்சா? ஓகே, அடுத்து லோன் ரீபேமெண்ட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து 12 months இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்து மேக்ஸிமம் 36 months வச்சுக்குவோம். ஏன்னா அவங்க 36 monthsக்கு தான் வந்து வச்சுருக்காங்க. இதில் அப் டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 lakh, ஓகே 5 lakhன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், 5 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே மினிமம் 19% போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக அவங்களுக்கு போட்டது பார்த்திங்க அப்படின்னா 25%. சார், நான் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இங்கே காமிக்கிறேன் அப்படின்னா, ரியல் டேட்டா எடுக்கலை அப்படின்னா, ஸோ அவங்க வந்து தரமாட்டேன்ட்டாங்க. ஓகேவா? சிம்பிளான ரீசன் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அந்த மொபைலை வந்து கேட்டுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. வேணாம், எது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வேறு என்ன அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்க முடியாது, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியல, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியல. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த டீட்டெயில் மட்டும் கேட்டுக்கிட்டேன். எவ்வளோ லோன் எடுத்தீங்க, அண்ட் வந்து எவ்வளோ டென்யூரு, அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, அப்புறம் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எவ்வளவோ அப்படிங்கிறதெல்லாம் கேட்டேன். ஏன்னா அது நமக்கு தெரியணும்ல. இப்போ நமக்கு வந்து 3 lakh rupees லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேங்க்குக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு பேங்க்குக்கு வந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2,90,000 வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப குழப்பிக்க வேணாம். கரெக்டாக 2,90,000 ஒரு சில்லற அமௌண்ட்டு. சரியா? இந்த அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு பேங்க்குக்கு வந்துச்சு. அப்புறம் அப்போ அந்த 10,000 கிட்டத்தில் பக்கத்தில் வந்து அடி வாங்கியிருக்குல்ல 3 லட்ச ரூபாவில். ஸோ அதில் 8,950 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து பிடிச்சிட்டாங்க. சரியா? அண்ட் இந்த 2,000 ஒரு 1000 500 என்னமோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில, அது அவங்களுக்கும் வந்து தெரில அப்படின்ட்டாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9,000 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக போயிருக்கு. மிச்சம் இருக்க அமௌண்ட்டு அப்படியே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. சரியா? அது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours வந்து எடுத்துக்கிச்சு நினைக்கிறேன். அவங்க பேங்க் அந்த ஹீரோ ஃபின்கார்ப் அங்கேருந்து ஃபோன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து கலெக்ட் பண்ணாங்க. எல்லா ப்ராசஸும் பண்ணாங்க. எல்லா வெரிஃபிகேஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டே வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆச்சு. அதுக்கு நேரடியாக பார்த்திங்கன்னா ஒரு லோன் ஏஜென்ட்டுமே வந்து அவங்களோட ஹோமை வந்து விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லோன் அமௌண்ட் 3 lakhs, ஐ மீன் 2,90,000 rupees வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கிடையாது. ஒரு லோன் ஏஜென்ட் வந்தாங்க, அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த லோன் அமௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். லோன் ஏஜென்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நேரடியாகவே வந்தார்.
ஸோ இது எனக்கு மட்டும்தான் வந்து வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் இஎம்ஐ மாதம் சரி ஓகே லோன் அமௌண்ட் இங்கே போட்டிருக்காங்கல்ல. ஸோ இங்கே பார்த்துக்கோ 1 லட்ச ரூபா லோன் அமௌண்ட்டு, மந்த்லி இஎம்ஐ வந்து 9216 ரூபா சரியா. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 10,588 ரூபா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே வந்து 19% போட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா 15% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் செக் பண்ணும்போது 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் வாங்கியிருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து கம்மியாக கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2,592 ரூபா இந்த 1 லட்ச ரூபாய்க்கு. நீங்கள் டோட்டல் ரீபேமெண்ட் மட்டுமே பார்த்திங்கன்னா 1,13,000 பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்துடுவோம். நம்ம அந்த 3 லட்ச ரூபா எடுத்ததுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்னா, மாதம் அவங்க வந்து 11,928 ரூபா வந்து பே பண்ணுறாங்கன்னா, எஸ் எக்ஸாக்ட் வேல்யூ தான், கரெக்டாக தான் காட்டுது இந்த கால்குலேட்டரும். 11,928 ரூபா தான் வந்து அவங்க மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. அடுத்து இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1,29,408 ரூபான்னா, ஆமாம் அதே இன்ட்ரெஸ்ட்டு தான். டோட்டல் அமௌண்ட் டு பே இந்த 4,29,408 ரூபா தான் பே பண்ண போகிறாங்களான்னா, எஸ் இதுவுமே கரெக்டு தான். அவங்க பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து 4,29,408 ரூபா இந்த 3 லட்ச ரூபா லோன் எடுத்ததுக்கு. இது கரெக்டு தான் கைஸ், இதுதான் வந்து கரெக்டாக தான் காட்டியிருக்கு. அவங்க எடுத்த அமௌண்ட்டு 3 லட்ச ரூபா, அவங்க பேங்க்கு கிரெடிட் ஆனது 2,90,000 ரூபா, அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,29,000 ரூபா, டென்யூரு 36 மந்த்ஸு, டோட்டல் ரீபேமெண்ட்டு 4,29,408 ரூபா. ஸோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 25,000 ப்ளஸ் சேலரி வாங்குகிற ஒரு எம்ப்ளாயி தான். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு லோனு. சிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்க பெருசாக லோன் எடுத்ததில்லை. ஸோ அதனால் ஒரு டீசெண்டான இதனால் லோன் ரீபேமெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குனால அவங்க லோன் வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே நான் அவங்க வந்து காமிச்சிருக்கலாம். நான் ப்ளர் பண்ணியே காமிச்சிருப்பேன். ஆனால் அவங்க வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இப்படி வந்து காமிக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். எப்படி வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ டென்யூரு, எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணுறோம், எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹீரோ ஃபின்காப்பில் நீங்கள் வந்து லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ரிஸ்க்கு தான். ஏன்னா நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச சைடில் என்ன நடக்குது, அவங்க என்ன லோன் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் யாராவது லோன் எடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி இது ஜஸ்ட் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் வீடியோ. ஸோ எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை கெயின் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.